அடேங்கப்பா செம்ம கலர்ஃபுல்லா லைட் செட்டிங் பண்ணிருக்காங்க. வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு தான் கிறிஸ்துமஸ், பட் நாங்க புதன்கிழமை நைட்டு எங்க ஏரியாவில் ஒரு சர்ச்சுக்கு போய் விசிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே சர்ச்சுக்கு நாங்க வந்திருக்கோம், பட் நாங்க எப்போ வந்திருக்கோம்னா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தான் வந்திருக்கோம். சாரி கைஸ், கிறிஸ்துமஸ் வாயில வர மாட்டேது, கிறிஸ்துமஸ் தான் வருது, கோச்சுக்காதீங்க. நாங்க கிறிஸ்துமஸ் முடிஞ்சு அன்னைக்கு ஈவினிங் தான் வருவோம், நைட்டுக்கு தான் வருவோம். பட் இன்னைக்கு முன்னாடியே ஒரு நாள் வந்துட்டேன். கண்டிப்பா இதை வீடியோ எடுப்போம் சொல்லி அந்த ஒரு குறிக்கோளோட வந்தேன். பார்த்தா என்னைய மாதிரி எல்லாருமே போட்டோ தான் எடுத்துக்கிருக்காங்க. நம்ம அடுத்தவங்களை சொல்ல முடியாது, ஏன்னா நம்மளே அதுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு டெக்கரேட் பண்ணிருக்காங்கிறத உள்ள போய் தான் பார்த்தோம். உண்மையிலே கண்ணுக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லா இருந்துச்சு கைஸ். சர்ச் ஃபுல்லா அப்படி ஒரு லைட்டிங் கொடுத்துருந்தாங்க. நானே ரொம்ப நேரம் நின்று அப்படியே ஆச்சரியமா பார்த்துக்கிருந்தேன். பட் இந்த சர்ச்சுக்கு வந்து எல்லாருமே போட்டோ தான் எடுத்துக்கிருந்தாங்க. எங்களுக்கு இதை பார்க்கல ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னன்னா வர்ற எல்லாருமே போட்டோ தான் எடுக்கிறாங்க அப்படின்னு. சரி, அப்புறம் உள்ள போய் அப்படியே சர்ச்சுக்குள்ள வீடியோ எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிருந்தோம். பட் உள்ள போய் பார்த்தா நிறைய பேர் ஜீசஸ் முன்னாடியே நின்று பிக் எடுத்துக்கிருந்தாங்க. சரி, நம்ம ஜஸ்ட் வீடியோ தானே எடுக்க போறோம் சொல்லி நாங்களும் உள்ள போயிட்டோம். என்னதான் வீடியோ காமிச்சாலும் நம்ம ஃபேஸை காமிக்கிறதுல ஒரு திருப்தி இருக்கிறது அதுல எதுலயுமே கிடைக்காது. அப்படியே என் ஃபேஸையும் காமிச்சிட்டு நல்லா சர்ச்சை ஃபுல்லா சுத்தி பார்த்தோம். பயங்கரமா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இந்த சர்ச்சுக்கு கிறிஸ்துமஸ்க்கு ஒரு 3 or 4 டைம்ஸ் வந்திருப்பேன், பட் இந்த மாதிரி வீடியோ கேப்சர் பண்ணதே இல்ல. இன்னைக்கு தான் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைச்சிச்சு, அதனால யூஸ் பண்ணிட்டேங்க. ஜீசஸ் பக்கத்துல இந்த குடில் சொல்லுவாங்கல்ல, அதாவது இந்த மாதிரி பண்ணி வைப்பாங்க, இது பேர் எப்படி சொல்லணும்னு தெரியல. அதுல ஜீசஸ் குழந்தையா இருக்கிறதுல இருந்து வளர்ற வரைக்கும் எல்லாமே இந்த மாதிரி பொம்மைகளை வச்சு செஞ்சு காமிச்சிருந்தாங்க. நாங்க வீடியோ எடுத்துட்டு வரும்போது எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. இது எங்களுக்கு ஒரு லக்கா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சர்ச்சை ஃபுல்லா ஓவரால் ஒரு வியூ காமிச்சேன், நீங்களே பாருங்க கைஸ். ஸோ அதுக்கப்புறம் சைடு கேட்டு வெளியே வரும்போது சைட்லேருந்து ஒரு வியூ எடுத்தேன், நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்டாக நாங்கள் வெளியே போகும்போது தான் மறுபடியும் ஒரு வியூவை பார்த்தோம். என்னன்னா, நல்லா பாருங்க மக்களே, இந்த சர்ச்சில் காவி வேஷ்டி கட்டிக்கிட்டு அன்பளிப்பு வாங்குறதுக்கு மக்கள் வாசல் உட்காந்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு முஸ்லீம் பாய் வந்து பாப்கார்ன் கடை வச்சிருக்காரு. அதனால தான் நம்ம இந்தியாவை வேற்றுமையில் ஒற்றுமை காணும் நாடு அப்படின்னு சொல்றாங்க.